கணம் கோர்ட்டார் அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டிலே நின்றிருக்கும் மிஸ் சினிமா நடிகை சந்திராதேவி பெயருக்கேற்ற பருவத்தால், செந்நிற வானத்தின் நிறத்தால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட அழகு படைத்தவள். இளம் இதயங்களிலே இவள் ஒரு நிலவு. எதிர்த்தரப்பு வக்கீல் வாதாடத்தை விட்டுவிட்டு கவிஞராக மாறிக்கொண்டிருக்கிறார். இங்கு நடிகையின் அழகை பற்றி கூறுவது வழக்கல்ல என்பதை நான் நண்பருக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் யுவர் ஆனர். எஸ் யுவர் ஆனர். மிஸ் சந்திராதேவி தன் அழகை காட்டி பருவத்தை விலை கூறி சமுதாயத்தை கெடுத்துக்கொண்டு பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார். மைலாட், என் கட்சிக்காரர் விபச்சாரி என்று கூறுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் அது என் கட்சிக்காரனை தன்மானத்தை பாதிக்கிறது. மைலாட், யுவர் ஆனர், மிஸ் சந்திராதேவியின் வயதை நிர்ணயிப்போம். நான் கூறுவது போல் சுமார் வயது 30 இருக்கும். இவர் இன்னும் செல்வியாகவே வாழ்ந்து வருகிறார். இவர் திருமதி ஆகாமல் செல்வியாகவே வாழ்ந்து வருவதை நான் ஒன்றும் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் இவர் மீது போலீசார் பல முறை விபச்சார வழக்கு தொடுத்தும் அன்றைய ஆட்சியாளர்களின் நீதியின் காரணத்தால் வழக்கு வாபஸ் பெறப்பட்ட வெட்கக்கேட்டை இந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்க என்னிடம் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றது. அப்ஜெக்ஷன் மைலாட். அரசு வழக்கறிஞர் இந்த கொலைக்கு தேவையான ஆதாரங்களை மட்டும் கொடுத்தால் நலமாக இருக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறார் மைலாட். எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் கூறுவதை விட்டுவிட்டு ஏதோ அரசியல்வாதிகள் மேடையில் வாதம் புரிவது போல் புரிகிறார். மிஸ் சந்திராதேவிக்கு மிக நெருக்கமான அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ் யுவர் ஆனர். மிஸ் சந்திராதேவியின் பாதுகாவலரும் அந்தரங்க காரியதர்சியுமான பரந்தாமனை மார்பில் இருமுறை மிகுந்த ஆவேசத்துடன் கைத்துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார். பரந்தாமனை கொலை செய்ததற்கு பானு மில்ஸ் பார்ட்னரும் டைரக்டருமான கதிரவன் உடந்தையாக இருந்திருக்கிறார். இது திட்டமிட்டு மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட்ட கொலையாகும். இதற்கு உண்டான போலீஸ் தரப்பு ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் ஏற்கனவே கோர்ட்டான் முன்பு சமர்ப்பித்திருக்கிறேன் யுவர் ஆனர். ஆகவே இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு தினம் கோர்ட்டார் அவர்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், பரந்தாமன் கொலை செய்யப்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் சந்திராதேவி தான் கொலை செய்தார் என்பதற்கான நேரடியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கப்படவில்லை. துப்பாக்கியில் கிடைத்த கைரகை மட்டுமே பயன்படுத்தி சந்திராதேவி தான் கொலை செய்தார் என்பதையும் இன்னும் உறுதிப்படவில்லை. கதிரவனும் சந்திராதேவியும் நெருங்கிய நண்பர்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. கொலைக்கு உடந்தையாக அவர் அந்த நேரத்தில் சந்திராதேவியை காண ஏன் கதிரவன் அந்த இடத்துக்கு சென்றிருக்க கூடாது? அப்படி அங்கு சென்றிருந்தால் மட்டுமே கதிரவன் தான் கொலைக்கு தூண்டுதலாக இருந்தால் எப்படி கூற முடியும் யுவர் ஆனர்? கதிரவன் அந்த இடத்தில் சந்திராவை சந்திக்க சென்றிருக்கும் பொழுது மூன்றாவது நபர் ஏன் கொலையை செய்து இவர்கள் மேல் பழியை தூக்கிவிட்டு போட்டு இருக்க கூடாது யுவர் ஆனர்? இது போலீசாரால் ஜோடிக்கப்பட்ட ஒரு ருசிகரமான கதை. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கொலையை செய்தது மூன்றாவது நபர் என கதை விடுகிறார். மிஸ் பானுமதியின் அவர்கள் வீட்டிலிருந்து சந்திராதேவியை பரந்தாமன் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்துச் சென்றதாக போலீஸ் தரப்பு சாட்சியம் கூறப்பட்டு போலீசார் பரந்தாமனின் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே கொலை நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நிமிட இடைவெளிக்குள்ளாவே கொலை நடந்திருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். சிறிது நேரத்திலேயே இவர் கொலை செய்துவிட்டார் என்பதை இவர் மறுக்கிறார். ஆனால் இந்த நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் சில மணி நேரங்களே தீர்ப்பாகியிருக்கின்றன. மை லார்ட், இந்த கொலையில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி பரந்தாமனுடைய சொந்த துப்பாக்கி. ஏன் யுவர் ஆனர் பரந்தாமன் தற்கொலை செய்திருக்க கூடாது? யுவர் ஆனர், நண்பர் அவர்கள் ஏதோ யூகமாகவே வழக்கை நடத்துகிறார். பரந்தாமனின் மார்பில் பாய்ந்த குண்டு சுமார் 3 மீட்டர் இடைவெளியில் பாய்ந்ததாக டாக்டர்களின் சாட்சியம் கூறுகிறது. மேலும்
சந்திராதேவி ஒரு அனாதை. பரந்தாமனின் ஆதரவில்தான் சினிமா நடிகையாகி அரசியல் செல்வாக்கு பெற்று பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். மிஸ் சந்திராதேவியின் கணவராகவே கருதப்பட்டவர் பரந்தாமன். மேலும் சந்திராதேவிக்கும் கதிரவனுக்கும் மிகுந்த நெருங்கிய கள்ளத் தொடர்பு இருந்திருக்கிறது. இதை கதிரவனும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரின் கள்ளக்காதலை கண்டித்த பரந்தாமனை கதிரவனின் தூண்டுதலினால் சந்திராதேவியே அவரோட கை துப்பாக்கியால் நேரம் பார்த்து கொலை செய்திருக்கிறார். மேலும் போலீஸ் விசாரணையிலும் கோர்ட்டிலும் தன்னை காப்பாற்று கொள்ள மௌனம் சாதிக்கிறார். ஆகவே இந்த சமூக விரோதிக்கு ஈபிகோ 300 மற்றும் 302 பாடப்பிரிவின் கீழ் தகுந்த தண்டனை வழங்குமாறு நீதி அரசர் அவர்களை தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர். மயிலாட், சந்திராதேவியின் மௌனத்தை எதிர்த்தரப்பு வக்கீல் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார். மயிலாட், சந்திராதேவி மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத நிலையிலும் பல காரணங்கள் இருக்கலாம். யுவர் ஆனர், எப்படியாக இருந்தாலும் சந்திராதேவியின் வாக்குமூலத்தை கேட்ட பின்னே நீங்கள் தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மயிலாட். மிஸ் சந்திராதேவி, நீங்கள் விபச்சாரத்தை தொழிலாக கொண்டதாகவும் கதிரவனுக்கும் உங்களுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்ததாகவும் இதை கண்டித்த பரந்தாமனை கதிரவன உதவியோடு கை துப்பாக்கிகள் சுட்டு கொலை செய்ததாக உங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த போலீஸ் தரப்பிலும் சாட்சியங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்குக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு என்ன கூறுகிறீர்கள்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, என்னோட வாக்குமூலத்துக்காக தான் இந்த நீதிமன்றமே எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் எப்படியோ வித்தியாசமாலாம் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. என்ன பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்கு. என்னோட விளக்குக்கு நானே வாதாட வேண்டியதாக இருக்கு. நான் எந்த தப்புமே செய்யலைன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படின்னா உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? உங்களால் நிர்ணயிக்கப்பட்ட வக்கீலின் வாதம்? வக்கீலின் வாதம் நான் ஒரு பாவமாறியத பொண்ணு. ஆனா இனிமே எல்லாமே போயிடுச்சு. என் வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இனிமே நான் உயிர் வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் நீங்கெல்லாம் கேட்கறதுக்காக சொல்றேன், இந்த கொலைக்கும் கதிரவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த பரந்தாமனை நான் தான் என் கையால சுட்டு கொன்னேன். நான் தான் கொன்னேன். அங்கதான் என்னோட கதையே ஆரம்பம். அறியாத பொண்ணா இருந்த என்ன ஆடல் அழகியா ஆக்கி என்ன ஆட விட்டு எனக்கு காமத்துக்கு எல்லாத்துக்கும் ஆளாக்கி என் வாழ்க்கையை சின்ன பின்னமா ஆக்கிட்டா அந்த பரந்தாம. இன்னைக்கு நான் கண்ணீர் விட்டு நிக்கிற மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. கண்ணீரை நீங்க ஒரு நாய் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காக நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இந்த நீதி பண்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா